அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சிக்கன் ஸ்டஃப்டு பர்கர். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் சூடான 100 ml பால் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா கலக்கி தனியாக வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா நுரையாக இருக்கும். அப்போது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். 10 மினிட்ஸ் கழித்து ஈஸ்ட்டை பார்ப்போம். இப்போ மாவு எப்படி பிசையணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைதா 250 கிராம் எடுத்திருக்கேன். சலிச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இப்போது என்னோடய ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நல்லா நுர வந்துருச்சு. இப்போ அந்த மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் தடவி வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து நல்லா உப்பி வந்திருக்கும். அதை அப்போ பார்ப்போம். அவ்வளோதான். இதை தனியாக வச்சுட்டு இப்போ சிக்கன் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஸ்டஃபிங்க்கு ஒரு பவுலில் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் கைமாவோட கொத்தமல்லி தழை, பூண்டு நறுக்குனது சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சிக்கனில் எல்லா மசாலாவும் இறங்குற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். அரை மணி நேரம் கரெக்டாக இதை ஊற வைப்போம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்ததாக கடாய் ஹீட் ஆனோன்னு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லா இதுலேயுமே உப்பு சேர்த்துருப்போம். ஸோ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா அதை சாப்பிடவே முடியாது. கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதை அப்படியே சேர்த்துருங்க. வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். அதை அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெங்காயத்தோட. எனக்கு இது வேகிறதுக்கு 15 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ சிக்கனை நல்லா 15 மினிட்ஸ் நான் வேக வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போது 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது அவ்வளோதான். பன்னை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு சிக்கன் ரெடி. மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குது. நல்லாவே உப்பி வந்திருக்கு. இப்போ திரும்பியும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது இந்த மாவை பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குதோ அந்த சைஸ்க்கு நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இப்போ இதை 4 டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஒரு அவன் ட்ரே எடுத்து பட்டர் ஷீட் வச்சுட்டு எண்ணெய் ஃபுல்லாக தடவிக்கிறேன். உங்களோட விருப்பம் வெண்ணெயும் தடவலாம், நெய்யும் தடவலாம். நான் இப்போ எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போது கொஞ்சம் மாவு எடுத்திருக்கேன். டிவைட் பண்ணதில் ஒரு பகுதியான மாவு எடுத்து நல்லா இப்படி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு சீஸ் வைக்க போகிறேன். ஸ்லைஸ் சீஸ் தான் எடுத்திருக்கேன். அதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி குட்டி குட்டி க்யூப்ஸாக வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்காண்டி சிக்கனை வைக்கிறேன். இப்போ சிக்கன் வச்சதுக்கப்புறம் மயனஸ் சேர்த்துக்கிறேன். இது நான் இப்போ சேர்க்குறது பர்கர் மயனஸ். லாஸ்ட்டாக சீஸ் வைக்கிறேன். திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க எல்லா சைடும். சிக்கன் வெளியவே தெரியக்கூடாது, பிரிஞ்சும் வரக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தமும் கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டா அந்த சைட் வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ நான் செஞ்சுக்க போகிறேன். இப்போது எல்லா பக்கமும் பால் தடவிக்கிறேன். சூடான பால்னால் இல்லை, நார்மல் பால் தான் தடவிருக்கேன். எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க. இப்போ நான் வச்சுருக்க எள்ளை மேலே ஃபுல்லாக வச்சு விட்டுறேன். அவ்வளோதான். இதை 10 நிமிஷம் ஊற வைக்கிறேன். அவனை 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் 170 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் கரெக்டாக பேக் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பேக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துருந்துச்சு. சூப்பராக இருக்குது. கலரும் ஆசமாக இருக்குது. ஃபைனலாக மேலே அந்த கலரை இன்னமும் அதிகப்படுத்துறதுக்காண்டி வெண்ணெய் தடவிக்கிறேன். அவ்வளோதான். சிக்கன் ஸ்டஃப்டு பர்கர் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்காண்டி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.